இவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பிரைஸ் அல்லாஹ். 1000 தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சமே இல்லை. தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லுங்க, பஞ்சமில்லாத ஒன்று எதுன்னா தீர்க்கதரிசி. சரியா? ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. நானும் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன் பாருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வருகிறதுனால மணவாட்டியின் சபை என்ன செய்யப்படணும் அப்படின்னா ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு சபை ஆயத்தமாய் இல்லாமல் இருக்கிறதுனால தான் எது தாமதமாகிறது? இயேசுவினுடைய வருகை தாமதமாகிறது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். வேதம் சொல்லுது, உங்கள் நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரர்களுக்கும் என்ன செய்யாமல் இருங்க? உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். ஏன்னா சொப்பனம் காண்கிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று யார் சொல்லுகிறார்? தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதற்குப்பா செவி கொடுக்காதீங்க? தீர்க்கதரிசி குறி சொல்ற ஆளு சொப்பனத்தை கண்டேன்னு சொல்றவனுக்கு என்ன செய்யாத? செவி கொடுக்காத, எச்சரிக்கையாயிரு. ஏன்? வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை என்ன செய்யல? அனுப்பினது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யலப்பா? நான் அவர்களை என்ன செய்யல? நான் அனுப்பல. என் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனா பிரைஸ் அல்லாஹ், எதை சொல்லல அப்படின்னா, நான் சொன்னதை, நான் சொன்ன வார்த்தையை அவர்கள் சொல்லவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்ற ஒரு பிரதானமான வார்த்தை, நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்படின்னா ஒன்று, அவருடைய வருகை நிச்சயம். அவருடைய வருகை சொல்லுங்க நிச்சயம். அவருடைய வருகை எப்ப இருக்கும்? அது திடீர்னு வரும். அவருடைய வருகையை பிதாவின் தவிர வேற யாராலும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அவருடைய வருகை திடீர்னு இருக்கிறதுனால பிரைஸ் அல்லாஹ், நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதற்காக எப்போதும் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கிறதான தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்களே ஆனால் 2030 ஆண்டுக்குள் இயேசுவுடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா
வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைவேறுகிற காலத்தை நீங்கள் கண்டு கொள்ளுவீர்களே. ஆனால் இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 12வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். 12:32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலில் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து கால காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, காலங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காலத்தை அறிந்து கொள்ளும்படி அந்த காலத்திற்கு ஏற்றார் போல என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு அங்க என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, 200 பேரை அங்கு அமர்த்தினார்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு அலட்சியமாக அல்ல. நம்முடைய விசுவாச வாழ்க்கை விழிப்போடு கூட இருக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். பந்தயத்திற்கு போகிற யாவரும் எப்படி இருப்பாங்களாம்? இச்சை அடக்கத்தோடு இருப்பார்கள். அப்படி இருந்தாதான் அந்த பந்தயத்துல அவனால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். தான் நியமித்த இலக்கை அடைய முடியும். உணவு கட்டுப்பாடு இருக்கணும். பிரைஸ் எல்லாம் வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும். இதெல்லாம் அவனுக்கு இல்லைன்னா அவனால என்ன செய்ய முடியாது? சாதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்களாம்? இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். எந்த கிரீடத்தை பெறும்படி சொல்லுங்க? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றிலும் இச்சையடக்கமுடையவர்களாயிருக்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் அது அழிவில்லாத கிரீடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிரீடத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாம எதையும் நம்மளால என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் உள்ளதை உனக்கு உள்ளதை என்ன செய்து கொண்டிரு அப்படின்னா பற்றி கொண்டிரு. பிரைசல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய விசுவாசத்தில் நீ நிலைத்திருக்க வேண்டும். எப்படி விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் என்ன போராட்டத்தை போடாது? நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் இவ்வளவு பாடு, அதற்காக தான் இவ்வளவு பிரயாசத்தை படுகிறோம். அந்த நித்திய ஜீவனை இழந்து விடுவோமே ஆனால், பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படின்னா நான் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு, அதனாலதான் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வாசித்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்,
நான் எதை முடிச்சேன்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பிரைஸ் எல்லாம். நல்ல போராட்டத்தை சொல்லுங்க, போராடினேன். இரண்டாவது, ஓட்டத்தை நான் முடித்தேன். மூன்றாவது, நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பிரைஸ் எல்லாம் வசனம் சொல்லுகிறது, போராடி நான் ஓட்டத்தை முடித்தேன். அப்ப நான் ஓடுகிற ஓட்டம் ஒரு நாள் என்ன வரும்? முடிவுக்கு வரும். ஓடிட்டே இருக்கலாம்னா முடியாது பாருங்க. பிரைஸ் எல்லாம். அப்ப சொல்றாரு, என் ஓட்டத்துல நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், அதனால இது முதல் எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை என்ன செய்வாரா? தந்தருளுவார். யாருக்கு தந்தருளுவார்? அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவன், இயேசுவுடைய வருகையை விரும்புகிறவனுக்கு, ஆயத்தமா இருக்கிறவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் எதை தருகிறார் அப்படின்னா நீதியின் கிரீடத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையில பிரைஸ் எல்லாம் நான் எப்படி நிலைத்திருக்கிறது அப்படின்னா, ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாயிருக்கிறோம். இரண்டாவது, உண்மையான விசுவாசம். என்ன விசுவாசம்பா? அப்ப போலியான விசுவாசமும் இருக்கு, அப்படித்தானே? வேதம் சொல்லுது உண்மையான விசுவாசம். இந்த உண்மையான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்தமான வாழ்க்கை. நான்காவது, தேவன் நம்மை அழைத்தார்னு சொன்ன நம்மை அழைத்த அழைப்பும் நம்மை குறித்து உண்டான சாட்சிகளும் தேவனுடைய விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யும் தெரியுமா? நிலைத்திருக்க வைக்கும். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையை எது நிலைத்திருக்க பண்ணும் அப்படின்னா, ஒன்று, தேவனுடைய வார்த்தை. ரெண்டு, தேவன் மேல் வைத்திருக்கிற உண்மையான விசுவாசம். மூன்று, பரிசுத்த வாழ்க்கை. நான்கு, நம்முடைய அழைப்பு. ஏன் அப்படின்னா, இன்னும் நான் எதற்காக அழைக்கப்பட்டோ என்பதை இன்னும் நம்ம புரிந்து கொள்ளுதில்லை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ, பிரைஸ் அல்லாஹ், அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் என்ன செய்கிறேன்? நான் ஓடுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் என்னை அழைத்து இருக்கிறார். அது ஒரு பரம அழைப்பு. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நியமித்து நான் ஓடுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் கடந்து வரலாம், துன்பங்கள் கடந்து வரலாம். இந்த உலகத்தின் ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில இச்சையாய் தோன்றலாம் பாருங்க. இந்த உலகம் நம்மளை இழுக்கக்கூடியதாய் இருக்கலாம். ஆனா என்ன வந்தாலும் சரி, நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு மாற்றணும். நம்ம என்ன செய்திடக்கூடாது அப்படின்னா, விலகி போய்விடக்கூடாது. நீங்க விலகி போயிட்டீங்க அப்படின்னா விசுவாசத்தில் நிலைத்திருக்கல. உங்களுடைய கிரீடத்தை, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரம அழைப்பை விட்டு நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் உங்க ட்ராக்ல ஓடல, யாரோ ஒருவருடைய ட்ராக்ல ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தில் யாராய் இருக்கிறீர்கள்? கிரீடமாய் இருக்கிறீர்கள்.
அல்லேலூயா. இந்த கிரீடம் உன்னுடைய தலையில் சூட்டும் போது, இந்த கிரீடம் இந்த மகுடமாய் உன்னுடைய தலையின் மேல் வைக்கும் போது, வேதம் சொல்லுகிறது, நீ மதிப்பற்றவனாய் இருந்தாயப்பா, உன்னை நான் மதிப்புள்ளவனாய் பார்க்கிறேன், உன்னை நான் மதிப்புள்ளவனாய் நான் நிறுத்துகிறேன், உன்னை இந்த தேசத்தில் அடையாளமாய் நான் வைக்கிறேன், உன்னை இந்த தேசத்தில் நான் உயர்த்தி வைக்கிறேன். உனக்கு கொடுக்கப்படுகிற மகுடம், உன் தலையின் மேல் வைக்கப்படுகிற மகுடம் என்ன, எதற்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னா, அல்லேலூயா, உங்களை உயர்த்துவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த வருடத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் எப்படி வைப்பார் அப்படின்னா, மகுடமாய் வைப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மூன்றாவது, உன்னுடைய கிரீடத்தை, உன்னுடைய கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ எப்படி இருப்பா, எச்சரிக்கையாயிரு. ஏன், உன் கிரீடத்தை யார் வேணாலும் என்ன செய்யலாம், பிரைஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கிரீடம் யாருக்கு அப்படின்னா, பந்தய சாலையில் ஓடுகிறவனுக்கு. பந்தய சாலையில் ஓடுகிறவன் எதை பெற்றுக் கொள்ளணும் ஓடணும் அப்படின்னா, எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிரீடம் என்னுடைய தலையின் மேல் அது சூட்டப்பட வேண்டும். அந்த கிரீடத்திற்கு நான் இவ்வளவு நாள் ஓடி இருக்கிறேன், நான் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டிருக்கிறேன், நான் இவ்வளவு நாள் என்ன செய்த அப்படின்னா, அவமானம் அடைந்த, நிந்திக்கப்பட்ட, எல்லா சூழல்களையும் தாண்டி தான் நான் இந்த ட்ராக்ல வந்திருக்கிறேன். அப்படின்னா எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துடணும், எனக்குள்ளதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிரீடம் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமதியாக இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 28வது வசனம். 12வது அதிகாரம் 28வது வசனம். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளிருப்போம். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற கிரீடம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நமக்கு உண்டான பயத்திற்கு, நமக்கு உண்டான பக்திக்கு, நமக்குள் இருக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும், பிரைஸ் எல்லாம் பக்திக்கும் தேவன் என்ன செய்து கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்களேன், இந்த கிரீடம் தேவனுடைய தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நம்மளை என்ன செய்கிறார் அப்படின்னா, நமக்கு வேண்டிய மரியாதையை, நமக்கு வேண்டிய கனத்தை அவர் கொடுக்கிறார். ஏன்னா நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய கரத்தில் வைக்கப்பட்டவர்கள். சொல்லுகிறார், தேவனுடைய கரத்தில் வைக்கப்பட்டவர்கள். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், தேவன் நம்மை அவருடைய கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். அநேக ஜனங்கள் பார்க்கும்படி, அநேகவருடைய கண்கள் நம்மை காணும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா, கர்த்தர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகிமையை நம்மால் இழந்து போக முடியும். இந்த மகிமையை, இந்த கிரீடத்தை நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இழந்து போக முடியும். எப்படி நம்ம இழந்து போகிறோம்? பிரைஸ் எல்லாம். முதல்ல சொன்னேன், இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்குன்னு சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், நமக்கு ஒரு உண்மையான விசுவாசம் இருக்கணும். மூன்றாவது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப அவசியம். நான்காவது, தேவன் நம்மை பரம அழைப்பிற்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு ரொம்ப முக்கியம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புல ஓடுனா மட்டும்தான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கிரீடத்தை அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருந்தது, ஒருவனும் அதை என்ன செய்து கொள்ளாதபடி, அதை உங்ககிட்ட இருந்து என்ன செய்திடக்கூடாது, எடுத்துக்கொண்டு போயிடக்கூடாது. அப்படின்னா அது எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா, முதலாவது பிரைஸ் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற அலட்சியம் மாறணும். விசுவாச வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதான அந்த அலட்சியம் மாறணும். பாருங்க,
பிரைஸ் எல்லாம் அது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகுடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல, நாளைக்கு என்ன செய்யலாம்? ஓடலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு இன்னைக்குள்ளதும் சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிடலாம். இல்லை, பிரைஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சரீரத்தை நான் ஆயத்தப்படுத்தி எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகுடம், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடம், பிரைஸ் எல்லாம் இயேசு வரும்பொழுது எனக்கு அதை கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஓடுகிறேன். நல்ல கவனிங்க. அப்ப ஓட்டத்துல என்ன வந்துடக்கூடாது அப்படின்னா அலட்சியம் வந்துடக்கூடாது. விசுவாச வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, இரண்டாவது பிரைஸ் எல்லாம் ஆவிக்குரிய சோர்வு. ஆவிக்குரிய சோர்வு, பிரைஸ் எல்லாம் இது எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா இயேசுவுடைய வருகைக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவிக்குரிய சோர்வு தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வைத்தது அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறது. விசுவாச வாழ்க்கையில் எதை கொண்டு வந்து விடுகிறது அப்படின்னா பின்மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறது. அப்ப உங்களுக்குள்ள ஆவிக்குரிய சோர்வு இருக்கும் அப்படின்னா எதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது? சொல்லுங்க. ஆமா, கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிரீடத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அப்ப ஆவிக்குரிய சோர்வுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இடம் கொடுக்க கூடாது. மூன்றாவது, இந்த ஆவிக்குரிய சோர்வு நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா பாவம் ரொம்ப ரொம்ப எப்படி தெரியாது அப்படின்னா அது எப்படி சொல்றது, ரொம்ப பெருசா தெரியாது. பாவத்தை அன்றைக்கு பாவம் அப்படின்னாலே விலகி ஓடுனாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு பாவமா? இதெல்லாம் ஒரு பாவமா? இல்ல, ரொம்ப சாதாரணமா எண்ணக்கூடிய ரீதியில நம்முடைய விசுவாச வாழ்க்கை வந்துடும். பாருங்க, நான் இப்படி சொல்றேன். அலட்சியம், இரண்டாவது ஆவிக்குரிய சோர்வு, பாவத்துடன் சேர்ந்து இணைக்கப்பட்ட வாழ்க்கை நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய கிரீடத்தை இழக்க வச்சிடும். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆரம்பத்தில் எனக்கு இருந்த விசுவாசத்தை நான் முடிவு வரையிலையும் நான் காத்துக்கொள்ளணும். சபையில இது இன்னைக்கு ஒரு குறைபாடு. ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த அன்பு என்ன சொல்றாரு? இல்லப்பா. அப்ப இது எதனால வருகிறது அப்படின்னா எனக்குள்ள வருகிறதான ஆவிக்குரிய சோர்வு. இது ஏன் இந்த சோர்வு எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பிரைஸ் எல்லாம் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மட்டும்தான் இருக்கிறோமே தவிர அந்த சத்தியத்தில் நாம் நிலைத்து நிற்கல. நல்ல கவனிங்க. பிரைஸ் எல்லாம் நான்காவது, இது விசுவாசிகளுக்கு வருகிறதான ஒரு அழைப்பு. இந்த கடைசி நாட்கள்ல நீ மனம் திரும்பணும். எஸ்ஐயா 58வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. 58வது அதிகாரம் 1வது வசனம். சத்தமிட்டு கூப்புது, அடக்கி கொள்ளாதே. உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு, ஹலோ, அவர்கள் மீறுதலையும் அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இன்னைக்கு மீறுதல்கள் எல்லாம் பாவமாய் தெரிகிறது இல்லை. எத்தனையோ காரியங்கள்ல நம்ம மீறுகிறோம். எத்தனையோ காரியங்கள்ல நான் மறுபடியும் சொல்றேன், மீறுதல் நமக்கு ஒரு பெரிய பாவமாய் தெரிகிறதில்லை. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறின பொழுது ஆண்டவர் சொல்றாரு,
அவனால் அந்த மீறுதலை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு கொடுத்த, எனக்கு துணையாய் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள். அவள் வஞ்சிப்பதற்கு நம்ம தானே இடம் கொடுத்தோம். தான் செய்த தவறை, தான் செய்த மீறுதலை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது என்ன செய்தது அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவனை விலக செய்தது. நல்ல கவனிங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்துல, எருசலேமின் தீர்க்கதரிசிகளும் திடுக்கிடத்தக்கதாக காரியத்தை காண்பிக்கிறேன், விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு. எதை விட்டு திரும்பாதபடிக்கு? முதல்ல நான் சொன்னேன், மீறுதலை விட்டு பொல்லாப்பை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதமை போலவும் அதன் குடிகள் கொமோராவை போலவும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடி. எப்படி வாழுகிறோம் அப்படின்னா, சோதோமை போல, கொமோரா பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களை போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பே, எருசலேமின் தீர்க்கதரிசிகளிருந்து மாயமான தேசம் எங்கும் பரம்பிட்டே என்று சொல்லுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். லிசன். வார்த்தை தெளிவா சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களை திரும்ப சொல்லு, பொல்லாப்பை விட்டு, மீறுதலை விட்டு, எருசலேமை பார்த்து சொல்லு, நீ திரும்புங்கிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசி யாரு சொல்றா? சொல்லுங்க. நீ பொல்லாப்பு செய்யற பிரதர், நீ உன் மீறுதல இருந்து திரும்பினா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அல்ல, தங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான திருச்சபையே, கர்த்தர் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 22வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என் ஆலோசனையில நிலைத்திருந்தார்களே ஆகில். ஹலோ, ஆலோசனையில, என் வார்த்தையில அவர்கள் நிலைத்திருந்தார்களே ஆகில், அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்களின் பொல்லாப்பை விட்டு திரும்புவார்கள். 32வது வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நான் விரோதி அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நான் யாருக்கு விரோதி? என் ஜனத்தை மோசம் போக்குகிறவனுக்கு. இந்த உலகத்துல மோசம் போக்குற ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனம் என்கிற போர்வையில ஊழியர்களை தன் கையில் எடுத்து, நல்ல கவனிங்க, பொய் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் சொல்லி அவைகளை விவரித்து
என் ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? மோசம் போக்குறார்கள். அவர்களுக்கு நான் விரோதின்னு கர்த்தர் சொல்றார். அவர்களுக்கு நான் விரோதி. நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, என் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இதெல்லாம் எதற்கு நான் இதை காண்பித்து கொடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசனம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்துகிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை என்ன செய்கிறது? பரிசுத்தத்தை குலைக்கிறது. சபை கூடி வருகிறதை விட்டு விடாதுங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனா இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றா, நீ சபைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ வீட்டிலே இருங்கிறான். கொஞ்சம் யோசிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன். விசுவாசத்தில் ஓடுகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனால் கொடுக்கப்படுகிற அழைப்பு என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்படி செய்தான் நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது அல்லேலூயா எதை பெறுவீர்கள்? ஆமா, ஆமென் சொல்லுங்களேன். மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ இழந்து போகாதே. பிரைஸ் எல்லாம். நாம் அழைக்கப்பட்டது பரம அழைப்பு, அது நிச்சயம் அழைப்பு. அந்த அழைப்பு ஒரு நாள் உன்னை பின்மாற்றத்திற்கு கொண்டு போய் விடாது. நம்ம அழைத்த அழைப்புல நிற்கும் பொழுது, அழைத்த அழைப்புல நாம் உறுதியா இருக்கும் போது, பிரைஸ் எல்லாம், அவருடைய சத்தியத்துல நாம் நிலைத்திருக்கும் பொழுது, வாசிங்களேன் 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2:28. இப்படி இருக்கு பிள்ளைகளே, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, ஆமா, அவரில் நிலைத்திரு. வெட்கப்பட்டு போகாம கொஞ்ச தூரம் ஓடிட்டு நின்று போயிட்டுன்னா கூட சேர்ந்து ஓடணும்னு சொல்லுவான். நீ எனக்கு முன்பாக ஓடுனியே, நீ எனக்கு முன்பாக ஓடுனியே, பிரைஸ் கிடைக்கலையா? அவருடைய வருகையில் நாம் காணப்படணும்னா அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. சத்தியத்தில் நீ முதல்ல நிலைத்திருக்கணும். பிரைஸ் எல்லாம். வார்த்தைகளை நிலைத்திருந்தா மட்டும்தான் நம்மளால ஓட முடியும். வார்த்தை இல்லை, சத்தியம் இல்லை அப்படின்னா விசுவாசத்தில் ஓடவே முடியாது. 2வது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தளர்ந்து போய் விடக்கூடாது. ரொம்ப முக்கியம். நீங்க தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா என்ன செய்திருவீங்க? உட்கார்ந்துருவீங்க. ஏன் தளர்ச்சி வருது? சரியான பயிற்சி இல்லாததுனால, சரியான ஒழுக்கம் இல்லாததுனால எனக்கு என்ன வருது அப்படின்னா தளர்ச்சி வருது. அப்போ என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் தளர்ச்சிக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? இடம் கொடுக்க கூடாது. ஓடு. நீ சோர்ந்து போயிட்ட அப்படின்னா நான் இப்படி சொல்லுவேன், பிசாசு வந்து உன் பக்கத்துல நிற்பான். உன்னால ஓட முடியாது, இதோட ஓட்டத்தை முடிச்சுக்கோ. இன்னும் எவ்வளவு தூரம் ஓடணும் தெரியுமா? காலில் வேற நீ சாப்பிடாம வந்திருக்கிற, இல்ல என்ன கொடுப்பான்? நீங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய அல்லது நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அவன் உருவாக்கி கொடுப்பான். நம்மளும் ஆமல்ல, உண்மைதான், நம்மளால என்ன செய்ய முடியாது, அவ்வளவு தூரம் ஏற்கனவே முட்டெல்லாம் தேஞ்சு போயிருக்கு,
எப்படி ஓடுறது? நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் கிடைக்குமா? கிடைக்காது. நல்ல கவனிங்க. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். இரண்டாவது விசுவாசத்துல தளராம இருக்கணும். மூன்றாவது ஜெபத்துல உறுதியாயிரு. இதுதான் உங்க விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்போம். பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு ஜெபம் வரமாட்டுக்கு. ஜெபின்னு சொன்னாலே கோபம் வருது. என்னைக்கோ ஜெபித்த ஜெபத்தை வச்சு பரிசுத்தமா வாழலாம்னா சத்தியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக் கொள்வதற்கு நான் தேவனோடு பேசணும். என் விசுவாச வாழ்க்கையை நான் ஜெயமாய் முடிப்பதற்கு ஜெபம் ரொம்ப அவசியங்க. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தில் நீ உறுதியா இரு. நான்காவது, கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கணும். கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கணும். நீ எதிர்பார்த்து ஓடினா மட்டும்தான் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பந்தயத்தில் ஓடுகிறவன், பந்தய சாலையில ஓடுகிறவன் எப்படி ஓடுவான் தெரியுமா? எப்படி ஓடுவான்? எதிர்பார்ப்போடு ஓடுவான். எதை எதிர்பார்த்து ஓடுகிறான் அப்படின்னா, தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஓடுவான். ராமேன் சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதிர்பார்த்து ஓடணும். சொல்லுங்க, எப்படி ஓடணும்? ஆமா, இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாததுனால தான் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். முதல்ல நான் எங்க போறேன்? நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். ஒரு எதிர்பார்ப்பு. தேவனை ஆராதிப்பதனால நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுவேன். தேவனோடு நான் பேசும் பொழுது தேவன் என் ஜெபத்தை, என் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். எதிர்பார்ப்பு. இது எதுவுமே கிடையாது. 8 மணி ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு போகணும். இன்னொரு ஆள் பக்கத்தில் வந்து 8 தானே ஆகுது, 8:30 போகலாம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும். பாருங்க, வசனம் சொல்லுது, லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனம் முதல்ல வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 12:35 உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே, எப்போ? உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கணும். நான் சொன்னேன், இயேசு எப்ப வேணாலும் வரலாம். நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் காத்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரர்களே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் பாக்கியவான்கள். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில், நீங்க யார் வருவா? மனுஷகுமாரன் வருவான். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் நினையாத நேரத்தில் யார் வருவா அப்படின்னா, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தமாய் இருங்கள். என்ன செய்யுங்கப்பா? ஆமா, பிரைஸ் எல்லாம். இந்த வருஷம் திருச்சபையை கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார் அப்படின்னா, ஆயத்தமாய் இருக்க சொல்லுகிறார். நான் எப்போ வந்து தட்டுனாலும் நீ உடனே கதவை திறந்துடணும். அல்லேலூயா. மணவாளன் வந்து கதவை தட்டும் பொழுது மணவாட்டி என்ன செய்யணும்? கதவை திறக்கணும். பிரைஸ் எல்லாம். 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்கும் போது
எதற்கு இது முதல் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. 25:13 வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்பா? நீங்கள் விழித்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இது எழுதியிருக்கிறவரை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இதை வாசிக்கிறவனோ, இதை கேட்கிறவனோ, இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். அப்படின்னா அவன் யார் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, ரொம்ப முக்கியமான வசனம். வாசிக்கலாமா? உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிற. நல்ல கவனிங்க. உன் கிரியைகளும், நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? சாத்தான் இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நம்ம குடியிருக்கிறோம். நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நல்ல கவனிக்கணும். பிரைஸ் அல்லாஹ். நம்ம எங்க இருக்கிறோம்? அவனுடைய சிங்காசனம் எங்க தான் இருக்கு. அங்கதான் நம்ம குடியிருக்கிறோம். பிரைஸ் அல்லாஹ். அங்க வாழ்கிற நாம் என்ன செய்யணுமா? விசுவாசத்தை மறுதலிக்காமல் இருக்கணுமா? விசுவாசத்தை சொல்லுங்க, மறுதலிக்காம இருக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப சீக்கிரமா என்ன செய்யுது அப்படின்னா மறுதலிக்கப்படுகிறது. ஏமாந்து போய் விடுகிறோம். பிரைஸ் அல்லாஹ். எதுல ஏமாந்து போய் விடுகிறோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா போராட்டங்களிலும் நம்ம ஏமாந்து விடுகிறோம். பிரைஸ் அல்லாஹ். ஏன் நம்மளால அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியல? ஏன் விசுவாசத்தில் வருகிற போராட்டத்தை ஜெயிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம்? நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம்னு அர்த்தம். பிரைஸ் அல்லாஹ். விசுவாச வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்ததுதான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அதை எல்லா போராட்டத்தையும் நான் என்ன செய்திருக்கேன் அப்படின்னா நான் ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த போராட்டத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நான் விசுவாச வாழ்க்கையில பிரைஸ் அல்லாஹ் போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்து விடக்கூடாது அப்படின்னா விசுவாசத்தை மறுதலித்து விடக்கூடாது. பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் ஆப்ஷன் இருப்பாரு. இதெல்லாம் தான் இயேசுநாதருடைய வருகைக்கு காரணம். இயேசுநாதருடைய வருகைக்கு இதுதான் காரணம். பிரைஸ் அல்லாஹ். தாமதமாவதுக்கு இதுதான் காரணம். சபை என்ன செய்யல? ஆயத்தமா இல்லை. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சஞ்சலமும் வேதனையும் இருப்பதற்கு காரணமே நம்முடைய விசுவாச வாழ்க்கை தாங்க. விசுவாசத்துல உறுதியா இருந்து பாருங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை அந்த போராட்டமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உலகத்துல நம்மை நிலைநிறுத்தல.
வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தை ஜெயித்து நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். உலகத்தை ஜெயித்து கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்திருக்கிறேன். இயேசு என்ன சொல்ற? நான் ஜெயித்திருக்கிறேன். அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கை திடப்படணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்ன செய்யணும்? திடப்பட்டா எதுல ஜெயித்திரலாம் அப்படின்னா, போராட்டத்துல ஜெயித்திரலாம், ஓடுகிற ஓட்டத்துல ஜெயித்திரலாம். பிரைஸ் அல்லாஹ். நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை நீங்கள் இழந்து போகாதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 5 யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எதை கொடுப்பார்? வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் நான் தேவனை விட்டு விலகாம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பிரைஸ் அல்லாஹ், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நான் என் வாழ்க்கையில, என் விசுவாச வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் நான் தேவனுடைய அன்பை விட்டு நான் என்ன செய்திடக்கூடாதுப்பா? சொல்லுங்க. அன்பை விட்டு நான் என்ன செய்திடக்கூடாது? நான் விலகிடக்கூடாது. வெளிப்படுத்த 2வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. எபேசு சபையில் இருந்த விசுவாசிகளுக்குள் ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவு அப்படின்னா, அன்பு இல்லை. அன்பு இல்லை. தேவனிடத்தில் அன்பு இல்லாததுனால அவர்களால் எதை சுதந்திரிக்க முடியல அப்படின்னா, அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தத்தின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியல. திருச்சபையே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அழைக்கப்பட்டிருந்தா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்பீங்கன்னா, நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன் சகல, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். பிரைஸ் அல்லாஹ். 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நல்ல கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம மேல ஒரு பரம அழைப்பு இருக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென், ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுங்க பிரதர், சிஸ்டர். தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நான் சொல்லுவேன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. சகலமும் நன்மையாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 6வது எபிரெயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 35வது வசனம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 35, 36. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். 6வது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
அவர் தாமதம் பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்து வருவார். அவர் தாமதம் பண்ண மாட்டார். நான் சொல்லுவேன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. எதை செய்தாலும் நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு அவர் கிரீடத்தை தருவார். 2 யோவான் 1:8 சொல்லுகிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எதை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள்? ஆமா, முதல்ல நான் சொன்னேன், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஒரு பலன் இருக்கு பிரதர், ஒரு பலன் இருக்குது. நீங்க படுகிற எல்லா பிரயாசத்திற்கும், நீங்க செய்கிற எல்லா காரியத்திற்கும், எல்லா நன்மைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பலன் இருக்கிறது. பலன் இருக்கிறதுன்னு நம்பி நீங்க செய்து பாருங்களேன். இப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாம பூரண பலனை பெறும்படி என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த வார்த்தை, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேன்னு சொல்றவன் தாங்க பிதாவினுடைய குமாரன். அல்லேலூயா. நீங்களும் நானும் பிதாவினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு வரப்போகிறார், நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கர்ல ஒரு வசனம் உண்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை சேர்த்து கொள்ளும்படி வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்மை சேர்த்து கொள்ள அவர் வருகிறார். கடைசியா 7வது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12-13 வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12-13. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் நடந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். ஒவ்வொருவரும் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர்கள். இயேசு ஒரு நோக்கத்திற்காக நம்மை தெரிந்திருக்கிறார். இயேசு ஒரு நோக்கத்திற்காக நம்ம இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையை ஒன்று தடை செய்கிறோம், ஒன்று தடை பண்ணோம். எது தெரியுமா? எது தடை பண்ணும் அப்படின்னா, வேதம் சொல்லுது, பின்னானவைகளை மறந்து முன்னாடி இருக்கிறத. ஆமாம், பின்னானவைகளில் என்ன அப்படின்னா, நான் விட்டு வந்த காரியங்கள், நான் விட்டு வந்த காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். அது முன்னாக இருக்கிற நம்முடைய கிரீடத்தை அதை இழக்க வச்சிரும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பின்பாக இருந்து உங்க விசுவாசத்தை சேதப்படுத்துகிற காரியங்கள் என்ன? எதெல்லாம் சேதப்படுத்துகிறது? சில நேரத்தில் நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்ய தெரியுமா? விசுவாசத்தில் ஓட விடாமல் தடுத்துறோம். ஆனால் இயேசுவை முன்னாடி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, இயேசுவை முன்பாக நீங்கள் வைத்து ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், உங்களை எந்த சூழ்நிலையும் உங்களை இழுக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில ஓட விடாம உலகம் இழுக்கிறது, சமுதாயம் இழுக்குது, சோசியல் மீடியா இழுக்குது, செல்போன் இழுக்குது.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். எதிலிருந்து? விசுவாச வாழ்க்கையிலிருந்து உலகத்தில் உண்டான காரியங்களுக்கு நாம் அடிமையாகி விட்டோம். பிசாசு அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கட்டுமா? மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண முடியாதுப்பா. இதுதான் அடையாளம். எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். இல்ல, சபையில் இன்னைக்கு விசுவாசம் இல்ல, விசுவாசிகளுக்குள் விசுவாசம் இல்ல. விசுவாச ஜீவிதம் என்பது செத்து போய்விட்டது. அப்ப இது மனுஷகுமாரன் வரும் நாளில் இது நடக்கும்னு வேதம் சொல்லுது தானே. அப்ப இதுதான் அடையாளம். இதை விட ஒரு அடையாளம் இல்லை. அப்ப நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். தைரியமா இருங்க. இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறவனுக்கு ஒரு வசனம் சொல்லுது, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்க அதுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லுது. அல்லேலூயா. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் எதோ இருக்கிறேன், நான் விசுவாசத்தில், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொண்டதனால, அவரை அறிந்து கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க இயேசுவை அறிந்து கொண்டீங்கன்னா, இயேசுவை அறிந்து கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் அறிந்து கொண்ட அறிவுக்கு தக்கதாக இயேசு உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி அதை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. இன்னும் விசுவாசத்துல வளர்வுக்கு எதுவான காரியங்களை செய்யுங்க. அந்த காரியம் உங்களை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை வாழ வைக்கும். உங்களை சொல்லுங்க, உங்களை என்ன செய்யும்? வாழ வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருவரும் ஓடுகிறோம். ஓட்டத்தில் தளர்ந்து போகாம ஓடுங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஓடுங்க. தேவனுக்காக நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் யோசி. எனக்காக என்ன செய்யணும்? என் குடும்பத்துக்காக என்ன செய்யணும்? என் பிள்ளைக்காக என்ன செய்யணும்? யோசிக்காத. கர்த்தருக்காக நீ செய்து பாரு. கர்த்தருக்காக ஓடிப்பாரு. கர்த்தர் கட்டாயம் உன்னுடைய குடும்பத்தை என்ன செய்வார் அப்படின்னா, அவர் கட்டாயம் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார். நேற்று பிரதர் தியாக பிரதர் ஒரு வீடியோ அனுப்பினார். நான் மெசேஜ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் அப்போ தான் உட்கார்ந்துருக்கிறேன். டைங்னு ஒரு மெசேஜ் வருது. என்னடா வீடியோ அனுப்பியிருக்கிறான்னு பார்த்தா ஒரு எச்சரிப்பின் செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி? ஒரு போட்டுக்குள்ளே எல்லாரும் இருந்து, போட் வந்துருச்சு, போட்டுக்குள்ளே எல்லாரும் இருந்து ஆராதிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மக்கள் போட்டுக்கு வெளியே தண்ணியிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாரும் யாரை கொண்டும் காப்பாற்ற முடியாது. சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படாம, மனம் திரும்பாம தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. உங்களுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்துவதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை சொல்லு. பிரைஸ் அல்லாஹ். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்தை சொல்லுங்க. பொல்லாப்பை விட்டு விலகாம, glory to God, நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது, முடியாது. உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கிறவைகளுக்கும் நீங்க செவி கொடுக்காம, கர்த்தருடைய வேதத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவீர்களே ஆனால், கர்த்தர் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை உங்கள் தலையின் மேல் சூட்டுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும், என் திருச்சபையை ஆயத்தப்படுத்துப்பா,
எங்கள் சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னீங்களப்பா. உங்க வருகைக்கு எங்கள் சபை ஆயத்தமாய் இருக்கட்டும்பா. நான் ஆயத்தமாய் இருக்கட்டும், என் குடும்பம் ஆயத்தமாய் இருக்கட்டும், என் பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்கட்டும். சொல்லுப்பா, சொல்லு. உன் குடும்பம் ஆயத்தமா இருக்குதா? உன் பிள்ளைகள் ஆயத்தமா இருக்குதா? கர்த்தருடைய வருகையில் அவர்கள் காணப்படுவார்களா? உனக்குள்ளதை பற்றி கொண்டரு. உன் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை. விசுவாச வாழ்க்கையில நீ தளர்ந்து போவனா, விசுவாச வாழ்க்கையில உண்மை இல்லனா, விசுவாச வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லனா, விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் அழைத்த அழைப்புல நிலைத்திருக்க முடியாதுப்பா. இன்னைக்கு ஒப்புக்கொடு. எது உன்னை அலட்சியப்படுத்துகிறது? எது உனக்கு ஆவிக்குரிய சோர்வை உண்டாக்குகிறது? எது பாவத்தோடு உன்னை ஒரு சமரச வாழ்க்கையை வாழ வைக்கிறது? ஒப்புக்கொடு சகோதரா, ஒப்புக்கொடு. இனி பாவம் வேண்டாம், பாவத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் வரப்போகிறார்ப்பா, கர்த்தர் வரப்போகிறார்ப்பா, கர்த்தர் வரப்போகிறார்ப்பா. தேவனுடைய அன்பை விட்டு விலக செய்தது என்ன? தேவனுடைய அன்பை விட்டு விலக செய்த காரியங்கள் என்ன? ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. தேவனுடைய அன்பை விட்டு விலக செய்த காரியங்கள் என்ன? சொல்லுங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் தேவ சித்தத்தின்படி செய்வேன்பா. நான் பின்னானவைகளை மறந்து எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கி நான் ஓட எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ தேவனுடைய கரத்தில் கிரீடமாய் இருக்கிறாய், கர்த்தருடைய மகிமையின் கிரீடமாய் வைத்திருக்கிறாய். அதை இழந்து போயிடாத, அதை இழந்து போயிடாத. அந்த கிரீடத்தை அலட்சியம் பண்ணாத, கிரீடத்தை அலட்சியம் பண்ணாத. எனக்கெல்லாம் இது எங்க கிடைக்க போகுதுன்னு நினைக்காது. அதுதான் அலட்சியம். உன்னாலையும் ஓட முடியும், உன்னாலையும் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும், உன்னாலையும் செயல்பட முடியும், உன்னாலையும் ஜெபிக்க முடியும், உன்னாலையும் வேத வசனம் வாசிக்க முடியும். முடியாதுன்னு யோசிக்காது. அதுதான் அலட்சியம். அதுதான் விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிற அநேக பேர் தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாச கப்பல் எப்படி இருக்குப்பா? சேதப்பட்டு இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் யோசித்து பாரு. ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்குதா? கொஞ்சம் ஒப்பு கொடுங்களேன். ரிப்பன்ட். நீ மனம் திரும்புவதுதான் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வைக்கும். உன் மனம் திரும்புவதுதான் உனக்குரிய மகிமையை நீ பெற்றுக்கொள்ள வைக்கும்பா. ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இருக்குதா சிஸ்டர்? ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இருக்குதா பிரதர்? ஆரம்பத்தில் கொண்டிருந்த தேவ அன்பு உனக்குள் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாரு. கடைசி நாட்கள்ல இதெல்லாம் இருக்காது. கடைசி நாட்கள்ல இதெல்லாம் இருக்காது. பிசாசானவன் அவைகளை உங்களிடத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்ளுவான். விசுவாசம் எடுத்துக் கொள்ளப்படும் காலத்துல வந்திருக்கிறோம். மாயை நம்புகிற காலத்துல வந்திருக்கிறோம். பொய்யை நம்புகிற காலத்தில் வந்திருக்கிறோம். ஓடு. விசுவாச தொடக்கினவரும் அதை முடிக்கிறவரும், ஓ தேங்க்யூ லார்ட், அவரை நிர்ணயித்து ஓடு. இயேசு ஒருவரை தவிர ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க அவரே வல்லவராய் இருக்கிறார். ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு இயேசு ஒருவரே வல்லமை உடையவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒப்புக்கொடு சகோதரா, சகோதரி, ஒப்புக்கொடு. அவர்தான் நம் விசுவாச ஓட்டத்தை தொடக்கினவர். அவர்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிறவர்.
அவரே அல்பாவும் ஓமேகாவுமாயிருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். அவரே வருகிறவரும் வரப்போகிறவருமாயிருக்கிறார். அவர் மேல் விசுவாசத்தை வைத்து உங்க ஓட்டத்தை ஓடுங்க. ஜெயமுடன் ஓடுங்க, ஜெயமுடன் ஓடுங்க. உங்களுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சோர்வுகளையும் நீக்கி ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே ஜெயத்தோடு ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனை வேளையில எங்களோடு கூட பேசினீங்கப்பா. நீர் சீக்கிரமாய் வரப்போகிறேன். எங்களுக்கு உண்டான கிரீடத்தை நாங்கள் இழந்து போகாதபடி அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தில் உறுதியாய் தரித்திருந்து நாங்கள் ஓட, அதை பெற்றுக்கொள்ள, அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எங்க வாழ்க்கையில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே ஒரு நிமிடம் நம்ம அப்படியே நிற்போம். பிரைஸ்